ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலில் நார்மல் டெக்ஸ்ட்டில் எப்படி ஒரு 5 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்கிட்ட இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, செகண்ட் நேம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் இருக்குது அண்ட் உங்கள் ஃபாதர் நேம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி வேணுன்றதுக்கு நீங்கள் கன்கார்டினேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கன்கார்டினேட் ப்ராக்கெட் ஓப்பன், ஃபஸ்ட்டு நேமை செலக்ட் பண்ணிங்க, கம்மா செகண்ட் நேம். ஸோ எனக்கு இந்த பாக்ஸில் மோகன்ராஜ்ன்றது கம்பைன் ஆகி வரணும். வந்துருக்கு. இப்போ அதே மாதிரியே இப்போ உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், இன்பிட்வீன் ரெண்டு வேர்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்குன்றதுக்கு நீங்கள் கன்கார்டினேட் ப்ராக்கெட் ஓப்பன், ஃபர்ஸ்ட் நேம் கமா டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் கமா செகண்ட் நேம். இப்போ எனக்கு கௌதம் கார்த்திக்ன்ற நேம் ஸ்பேஸோட வரணும். ஸ்பேஸோட வந்திருக்கு. இதே இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் கமா. மோகன்ராஜும் எனக்கு ஸ்பேஸோட வரணும், வந்திருக்கு. அடுத்தது நம்ம லெஃப்ட்ன்ற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன் நேம். எனக்கு இப்போ வந்து இந்த நேமில் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் வேணும். அப்படின்னா நீங்கள் கமா 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் வரும். அதே மாதிரி தான் லெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன். ஸோ கௌதம்ன்ற நேமை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இது லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் வேணும். ஸோ நான் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ரைட்டுன்ற ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் டு ரைட் ப்ராக்கெட் ஓப்பன் நேமை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டைம் ரைட் சைட்லேருந்து 3 லெட்டர்ஸ் வேணும். ஸோ பேக் சைட்லேருந்து 3 லெட்டர்ஸ். ஸோ ரைட்டுனா இந்த சைட்லேருந்து, இந்த பேக்லேருந்து 3 லெட்டர்ஸ். ஸோ அடுத்தது வந்து அதே மாதிரியே நம்ம ரைட் ப்ராக்கெட் ஓப்பன் நேமை செலக்ட் பண்ணுறோம், கம்மா. எனக்கு இந்த டைம் 5 லெட்டர்ஸ் வேணும். ஸோ 5ன்னு கொடுக்குறேன், ப்ராக்கெட் க்ளோஸ். லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் வந்திருக்கு. மிட்ன்ற ஆப்ஷன் எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு மிட் ப்ராக்கெட் ஓப்பன், எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த டைம் வந்து எந்த லெட்டர்லேருந்து உங்களுக்கு வேணும். எனக்கு வந்து இந்த டைம் 3rd லெட்டர்லேருந்து வேணும். ஸோ எனக்கு மிட் 3rd லெட்டர்லேருந்து வேணும், ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணும், எனக்கு டோட்டலாக 3 கேரக்டர்ஸ் வேணும். ஸோ 3rd லெட்டர்னா இங்கே ஹெச்ஏஎன் 3 லெட்டர்ஸ் வரணும், வந்திருக்கு. அதே மாதிரி தான் மிட் ப்ராக்கெட் ஓப்பன். இந்த டைம் எனக்கு வந்து 4th லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், டீலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் 4 கொடுக்குறேன். டோட்டலாக எத்தனை லெட்டர் வேணும், 4 லெட்டர்ஸ் வரணும். டிஹெச்ஏஎம் அப்படின்றது எனக்கு இங்கே வரணும். டி வந்திருக்கு. அடுத்தது லென்னுன்ற ஆப்ஷன் என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு எல்இஎன் ப்ராக்கெட், எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னு ஜஸ்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்றதை இது சொல்லும். மோகன் 5 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ கார்த்திக்ன்ற வேர்டை செலக்ட் பண்ணுறோம், க்ளோஸ். டோட்டலாக 8 லெட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து வித் ஸ்பேஸோட உள்ளதை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நான் மோகன்ராஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 லெட்டர்ஸ். ஸோ இதை வந்து இந்த ஸ்பேஸையும் ஒரு லெட்டராக கன்சிடர் பண்ணுது. தேங்க்யூ. For more videos, please subscribe to ECE Learners. Thanks for watching. Bye.